Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் நல்லவர். Today is the 6th June 2025 Friday. Hallelujah. Friday இன்னைக்கு ரிவைவல் ஹீலிங் சர்வீஸ் இருக்கு. வாங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி பேசணும், என்ன சொல்லணும், யாரை எப்படி வழி நடத்தணும், எல்லா ஆலோசனை கொடுத்துட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க பால். பார்ப்போமா? அதுதான் இன்னைக்கு. Titus 2:15, தீத்து 2:15. These things speak and exhort and rebuke with all authority, let no man despise thee. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. ஒரு மூத்த ஊழியக்காரன் ஒரு இளைய ஊழியக்காரனுக்கு அட்வைஸ் பண்றாரு. A senior pastor or apostles teaching to the younger evangelist or pastor, servant of God. என்ன சொல்றாரு அருமையானவர்களே? இவ்வளவு நேரம் நான் உனக்கு போதித்தல்ல, இப்படி எல்லாம் பேசணும், இப்படி செய்யணும், அதெல்லாம் அதை நான் என்ன செய்யும்? சாதாரணமா பேசாத, சொல்லாத, அதிகாரத்தோடு. ஏசாமி பேசுகிறதை கேட்ட ஜனங்கள், இவ்வளவு அதிகாரத்தோடு யாரும் பேசினது இல்லையே, இவர் அதிகாரத்தோடு பேசுகிறாரே என்று சொன்னார்கள். இப்ப இங்கே சொல்றாரு, நீ பேசும்போது கடவுள் உனக்கு கொடுத்த அதிகாரத்தோடு நீ பேசு. Speak with authority. Hello. This thing speak and exhort and rebuke with all the authority. Hallelujah. கடிந்துகொள். நைஸா பேசு, அவங்கள அப்படியே சந்தோஷப்படுத்தி பேசு. அவங்க ஒன்றும் தப்பா நினைச்சக்கூடாது, அதனால அப்படியே கொஞ்சம் பார்த்து பேசு. அப்படி சொல்லவில்லை. அருமையா, இன்றைக்கு அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பான பிரசங்கத்தை யாரும் விரும்புவதில்லை. வசனத்திலிருந்து போதித்தால் விரும்புவதில்லை. ஏதாவது கதை சொல்லி அப்படி இப்படின்னு பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். When you rebuke, குறைகளை குற்றங்களை வசனத்தின் மூலம் எடுத்து சொல்லும் பொழுது, உணர்த்தப்படும் போது என்ன செய்யறாங்க? எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்களே தவிர கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிப்பதில்லை. அதனால்தான் பவுல் சொல்றாரு தீத்துக்க, ஐயா, நீ கற்றுக்கொண்டதை, உனக்கு நான் போதித்ததை சகல அதிகாரத்தோடு கடிந்துகொள். ரிபியூக். நீ கடிந்து கொள்வதை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுகிறது. என்ன சொன்ன? விரியின் பாம்பின் குட்டிகளே அப்படின்னு யார் சொல்றா? யோவான் ஸ்நானகன். மாயக்காரரே, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கடிந்து கொள்ளுகிறதே இயேசுநாதர் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப பவுல் சொல்றாரு, நீ கடிந்து கொள்ளுக. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஊழியக்காரனே, ஊழியத்தில் இருக்கிறவர்களே, you can be a pastor, a evangelist, a part-time servant of God, a part-time worker, anybody, or Sunday school teacher, a junior work leader, a youth leader, whatever you are, dear brother and sister. உன்னை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை முறை, நீ நடந்துகிற முறையை வைத்து உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. Let no man despise thee. அருமையானவர்களே, எவ்வளவு தெளிவாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் இந்த போதனைகள் எல்லாம் இன்று போதிப்பதில்லை. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? விடுதலை பத்தி பேசுறதில்லை, நல்ல ஒரு தரம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதை போதிப்பதில்லை. இன்னைக்கு எல்லாம் அற்புதம், அடையாளம், ஆசீர்வாதம், இதைத்தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் கண்டிப்பாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆலோசனை நம்மை தேற்றுகிறது, என்னை பலப்படுத்துகிறது. ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கின்ற ஒரு வாழ்க்கை. Not only the blessing, dear brother and sister. We have to live, we have to glorify God, Christ in our life. We have to witnessing life. That's the reason called you and chosen you. கர்த்தர் அதுக்காகத்தான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வசனங்களை கேட்கும் பொழுது, உன்னோடு பேசும் பொழுது கீழ்ப்படிங்க. ஏன்னா ஆவியார் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகள்
ஆண்டவரே தேற்றுகின்ற வார்த்தை, அதே சமயிலே ஆண்டவரே எங்களை திருத்துகின்ற வார்த்தைகள். லார்ட், your word is a blessing word, at the same time it's a rebuking word, Lord, so that we can be your children. உன்னுடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் எங்களோடு பேசி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உன்னுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டேக் கேர். காட் பிளஸ் யூ.